கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இவர் பெயர் ஆர்தர் மர்காசியஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா இது ஒரு புது மிஷினரிங்கிறதுனால தான். இந்த மிஷினரியை பற்றி அநேகர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நிறையா மிஷிகன் பால், வில்லியம் கேரி இதெல்லாம் நமக்கு தெரியும். அதுவாக இருந்திருந்தா நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். இப்போ இது ஒரு எனக்கே ஒரு புதுமையான ஒரு மிஷினரியாக தான் இருந்தது. ஆனால் இந்திய தேசத்தில் வந்து அவர் மிகுந்த சிரமங்கள் பட்டு ஊழியங்களை செய்திருக்கிறார். அதற்கான பிக்சர்ஸ் உங்களுக்கு நான் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கவனிங்க, எல்லாரும் சொல்லுங்கள், இந்த மிஷினரியின் பேர் என்ன? ஆர்தர் மர்காசிஸ். ஆர்தர் மர்காசிஸ், சரிங்களா? ஓகே. இவர் பிறந்த நாள் வந்து 24 டிசம்பர் 1852 ஆண்டு. அவர் இங்கிலாந்து தேசத்தில், யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து தேசத்தில் லாமிங்டன் அப்படிங்கிற கிராமத்தில் இவர் பிறந்தவர். இவருடைய வாழ்க்கை, அதாவது இவருடைய குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்தவ குடும்பம். இங்கிலாந்து தேசத்தில் இவர் பிறந்ததுனால ஒரு பக்தி வைராக்கியம் நிறைந்த ஒரு ஜெப வாழ்க்கை உள்ள ஒரு குடும்பம் தான். அவருடைய தாயும் தகப்பனாரும் இவரை நன்கு படிக்க வச்சுருக்கிறாங்க. என்னென்னா, இவர் ஒரு காலேஜ் படிச்சுட்டு என்ன செஞ்சாருன்னா, ஒரு டிகிரி படித்தது மாத்திரம் இல்லை, எப்படியாவது பைபிள் காலேஜ் படிக்கணும் என்று சொல்லி அவர் பைபிள் காலேஜும் படித்தார். பைபிள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு அது மட்டும் போதாதுன்னு சொல்லி அவர் மருத்துவ படிப்பும் படித்தார். இவர் ஒரு டாக்டர். ஆர்தர் மர்காசியஸ் யாருங்க? அவர் ஒரு டாக்டர். இவர் தன்னுடைய குடும்பத்தில் 8வது மகனாக அவர் பிறந்தார். ஒரு நாள் இவர் படித்து கொண்டிருக்கும் பொழுது, கவனிங்க, அவர் தன்னுடைய இங்கிலாந்து தேசத்தில் அவர் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகிறார், ஒரு மிஷினரி கூடுகைக்கு. அந்த கூடுகையில் யார் பேசுகிறாருன்னா, மிஷினரி கால்டுவெல். அவர் அந்த கூடுகையில் பேசுகிறார். ஏன்னா அவர் ஆல்ரெடி இந்திய தேசத்தில் வந்து திருநெல்வேலி மாவட்டம் இடையங்குடியில் அவர் ஊழியத்தை செய்திருக்கார். அந்த ஊழியத்தினுடைய சாட்சியை அவர் வெளிப்படுத்துகிறாரு, அங்கே சாட்சியை சொல்கிறார் அந்த கூடுகையில். அப்பொழுது அவர் பைபிள் காலேஜ் படித்து டாக்டர் ஆனதுனால அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இன்னும் மிஷினரி பணிக்காக ஆட்கள் தேவை என்பதை அவர் புரிந்து கொண்டு அந்த கூடுகையில் தன்னை அர்ப்பணிக்கிறார். உடனே கால்டுவெல் அவர் மிஷினரிக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, நானும் உங்களோடு கூட மிஷினரியாக நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வருகிறார். அவர் வந்தது தான் இந்திய தேசத்துக்கு கிட்டத்தட்ட 1875 ஆண்டு. அவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய 25வது வயதில், நல்ல டீனேஜ் பருவத்தில், அவர் நல்லா இங்கிலாந்து தேசத்தில் அனைத்து வசதிகள் இருந்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த வாலிப வயசில் அவர் தன்னை ஒப்பு கொடுத்து ஆர்தர் மர்காசியஸ் இந்தியாவுக்கு அவர் பயணப்பட்டு வருகிறார். அவர் வந்து ஊழியம் செய்த இடம் எது தெரியுங்களா? கொஞ்ச நாள் இடையன்குடியில் காட்வெல் ஐயரோடு இருந்துட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா, நாசரேத்துங்கிற கிராமத்துக்கு, அந்த பகுதிக்கு அவர் ஊழியத்துக்கு வரார். அப்படி அவர் வரும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா, ரொம்ப ஏழ்மை நிலைமையில், அவர்கள் மிகுந்த வறுமையில் அவர்கள் இருந்தாங்க. நீங்கள் அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். அன்றைய நாட்களில் பஞ்சம், பசி, பட்டினி எல்லாம் இந்திய தேசத்தில் 1800 நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் தான் அந்த மக்கள் இருந்தாங்க. ஒரு நாள் தாமிரபரணி ஆறு அங்கே இருக்குது. அந்த ஆற்றில் மழை வெள்ளம் வந்து அந்த இடம் எல்லாம், வீடு ஃபுல்லாக மூழ்கி என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் எல்லாம் வீடுகள் இன்றி நிறைய பெற்றோர்களை இழந்து நிறைய பேர் தவிச்சாங்க. அப்போ முக்கியமாக காலரா நோய் என்ன செஞ்சுது, அந்த நாட்களில் அதிகம் பரவுச்சு. அப்போ இவர் தான் என்ன செஞ்சாருன்னா, எல்லாருக்கும் உதவிகள் செய்து, டென்ட் போட்டு மருத்துவ உதவி செய்து, தன் டாக்டராக படித்ததுனால
அந்த மக்களுக்கு அங்கே உதவிகளை செய்கிறார். மருத்துவ உதவிகள் செய்து அந்த காலரா நோயிலிருந்து ஒவ்வொரு மக்களையும் அவர் என்ன செய்கிறாரு, அவர் காப்பாற்றினார். அது மாத்திரமல்ல, பஞ்சம் பசியில் இருந்தவங்களுக்கு உணவு கொடுத்து, சிறு பிள்ளைகள் அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா பெற்றோரை இழந்துட்டாங்க. அப்போ இவர் தான் என்ன செய்கிறாரு, அங்கே குழந்தைகள் காப்பகத்தை ஏற்படுத்தி அங்கே எல்லாருக்கும் என்ன செய்கிறாரு, உணவு கொடுக்குறார். ஸோ இப்படிப்பட்டதான ஒரு மகத்துவமான பணிகளை அவர் என்ன செய்தார், சமுதாய பணிகளை செஞ்சார். அது மாத்திரம் அல்ல, அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு என்ன செய்வார்னா கைத்தொழில் கற்றுக் கொடுப்பார். டெய்லரிங், தச்சு வேலை, சிற்பக்கலைகள், இப்படி எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து என்ன செய்வார்னா அந்த பொருட்களை, தயாரித்த பொருட்களை இங்கிலாந்துக்கு அனுப்பிச்சி விடுவார். இங்கிலாந்துக்கு போய் அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த பொருளை வாங்குவாங்க, அந்த கண்காட்சியில் வைப்பாங்க, அந்த பொருளை வாங்குவாங்க. அதனுடைய பணத்தை என்ன செய்வார், இந்த ஊழியத்துக்கு என்று அவர் என்ன செய்தார், அவர் பயன்படுத்தினார். ஸோ டெடிகேஷனாக என்ன செஞ்சார், ஒரு தியாகத்தோடு கூட நாசரேத்தில் அவர் ஊழியத்தை செய்தார். அது மாத்திரம் இல்லை, இந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இருக்குது. நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம் நாசரேத்துக்கு போனீங்கன்னா இந்த ஸ்கூல் இருக்கும், சென்ட் ஜான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இது பெண்களுக்கு என்று என்ன செய்யப்பட்டது, அவர் தொடங்கி வைத்த ஸ்கூல் தான் இது. அதுக்கப்புறம் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் என்ன செஞ்சார், அவர் ஆரம்பித்து கொடுத்தார், டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அந்த இன்ஸ்டியூட்டும் தொடங்கினது ஆர்தர் மர்காசியஸ் தான். அதற்கப்புறம் நீங்கள் பார்க்குற இந்த சாலை வசதிகளெல்லாம் ஆர்தர் மர்காசியஸ் தான் என்ன செஞ்சார், அவர் செய்து கொடுத்தார் அந்த மக்களுக்கு. ஏனென்றால் எல்லாம் வெள்ளம் பாதித்து அந்த இடமே ஒரே சேரியாக மாறிடுச்சு. அப்போ அரசாங்கத்துக்கிட்ட பேசி எந்தெந்த இடங்களில் சாலை வசதிகள் வரணும்னு சொல்லி அமைச்சு கொடுத்ததும் ஆர்தர் மர்காசியஸ் அவர்கள் தான். முக்கியமாக இந்த பிக்சரை நீங்கள் பார்க்கணும். ஏனென்றால் அன்றைய நாட்களில் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு ட்ரெயின் என்ன செஞ்சுருக்காங்க, அரசாங்கம் விடுவதற்கான முயற்சிகள் செய்த பொழுது அவர் அரசாங்கத்துக்கிட்ட பேசி நாசரேத் வழியாக இந்த ட்ரெயின் அமைக்கணும், இந்த நாசரேத்துக்கும் என்ன செய்யணும், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணும்னு சொல்லி அதற்கான முயற்சிகள் எடுத்ததும் யார் தான், ஆர்தர் மர்காசியஸ் அவர்கள் தான். அது மாத்திரம் இல்லை, சென்ட் லூக்கா மருத்துவமனை, இதையும் அந்த மக்களுக்காக அவர் தொடங்கி வைத்து அங்கே இன்னைக்கு வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. நான் நேற்று தினத்தில் அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் அண்ணன் இருக்காங்க திருநெல்வேலி மாவட்டத்தில், அவர்கிட்ட நான் பேசும் பொழுது, நீங்கள் இன்றைக்கும் வந்தீங்கன்னா நாசரேத்தில் எல்லா மக்களும் சொல்லுவாங்க, ஆர்தர் மர்காசியஸ் அப்படின்னா அவர் எங்களுடைய நாசரேத் பகுதியினுடைய தந்தை, அவர் நாசரேத்தினுடைய அப்பா, அவர் இல்லைன்னா இந்த பட்டணமே என்ன செஞ்சுருக்கும், அழிந்து போயிருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுவாங்க. எனவே அவர் 1908ஆம் ஆண்டு தன்னுடைய 56வது வயதில் இதே நாள் 27/4, இன்றைக்கி டேட் என்னங்க, சண்டே, இன்றைக்கி அவர் என்ன செஞ்சார், மரித்த நாள் ஆர்தர் மர்காசியஸ். அவருடைய கல்லறை நாசரேத்தில் கிட்டத்தட்ட 10க்கும் மேலே சர்ச்சு கட்டியிருக்கிறார். அநேக மக்களுக்கு உதவிகளை செய்து சுவிசேஷத்தை சொல்லி சபைகளை நிறுவியிருக்கிறார். அந்த ஒரு சபையில் தான் அவருடைய கல்லறை இருக்குது. திரும்ப அவர் என்ன செய்யலைன்னா இங்கிலாந்து தேசத்துக்கு அவர் போகவே இல்லை. நான் செஞ்சாச்சு, என் ஊழியம் முடிச்சிட்டேன், நான் திரும்ப என் பட்டணத்துக்கு போகிறேன்னு சொல்லி என்ன செய்யலை, அவர் போகவே இல்லை. தன் மரிக்கும் போது கூட என்னுடைய கல்லறையை இங்கே என்ன செய்யுங்க, என்னை அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சார், ஒரு தியாகத்தோடு கூட இந்திய மக்களுக்காக, அதுவும் குறிப்பாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் நாசரேத் பகுதிக்கு அவர் ஊழியத்தை அவர் செய்தார். அவர் தன்னுடைய வாலிப வயதில் தன்னை அர்ப்பணித்ததுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த வசனம் இருக்குது. என்னென்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, உன் தேவனாய் கருத்திலிடத்தில் முழு இறுதியத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுவே பிரதான கட்டளை. அதற்கு ஈக்குவலான முதல் கட்டளை என்னென்னா, நான் ஏசப்பா கிட்ட அன்பு கூர்ந்தா மட்டும் போதாது, என்னுடைய அன்பை மற்றவங்களுக்கு நான் என்ன செய்யணும், காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் இந்த உலகத்துக்கு வந்து, குறிப்பாக இந்திய தேசத்துக்கு வந்து அவர் ஊழியத்தை செய்தார்.
பிரியமானவர்களே, இவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே காரியம் என்ன தெரியுங்களா? நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம் வந்தார் அவர் ஊழியத்தை செஞ்சாருன்னு. ஆனால் அவர் இந்திய தேசத்துக்கு வந்ததுனால அவர் 56 வயசுலேயே மரிச்சிட்டார். ஏன் தெரியுமா? இங்கே இருந்த சிச்சுவேஷன், பொல்யூஷன் அவருடைய நுரையீரலை பாதித்து அவர் ஆஸ்மா நோயினால் அவர் பாதிக்கப்பட்டார். அவர் இந்திய தேசத்துக்கு வந்ததுனால அப்போ இருந்த சுகாதார சூழ்நிலை, அவர் ஆஸ்மானால் பாதிக்கப்பட்டு தான் 56 வயசுலேயே மரிச்சிட்டார். ஏன் இந்த மாதிரியான ஒரு டெடிகேஷனான அவர் ஊழியத்தை செஞ்சார் தெரியுங்களா? அவர் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இன்றைக்கும் அவருடைய ஒவ்வொரு ஸ்கூல், ஆண்களுக்கென்று பெண்களுக்கென்று, மருத்துவர்களுக்காக மருத்துவமனைகள், காலேஜஸ், இப்படி நிறைய எல்லா சமுதாய பணிகளையும் அவர் செய்தார். அந்த பகுதி இன்றைக்கும் பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு. நாசரேத்துனா எல்லாருக்குமே தெரியும் திருநெல்வேலியில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான பணியை அவர் செய்திருக்கிறார். அந்த நாள் தான் இன்றைக்கி அவருடைய மரித்த நாள். எனவே இந்த மர்காசியஸ் அவர்களுடைய சத்தியத்தை, அவருடைய சரித்திரத்தை கேட்கிற நாம் ஆண்டவருக்காக நாமும் என்ன செய்யணும்? ஏதோ காணிக்கை கொடுத்துட்டோம் என்று அல்லாமல் ஆண்டவருக்காக எதையாவது நம்ம செய்யணும். நாம் ஆண்டவரை முழு இறுதியத்தோடு நேசித்தால் மாத்திரம் போதாது, மற்ற மனிதர்களையும் நாம் நேசிக்கணும். ரட்சிக்கப்படாதவர்களை நாம் என்ன செய்யணும்? ரட்சிப்புக்கு நேராய் நாம் நடத்த வேண்டும். அதுவே மிகப்பெரிய மிஷனரி பணி. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தந்தையே, இப்பொழுதும் ஆர்தர் மர்காசியஸ் அவருடைய நினைவு நாளான இன்று அவர் 56 வயதிலேயே அவர் ஆஸ்துமா நோயினால் அவர் மரித்து விட்டார். ஆண்டவரே, ஆண்டவர் எத்தனையோ பணிகளை செய்தார் தியாகத்தோடு. அவர் தன் வாலிப வயதில் அவர் நினைத்திருந்தால் இங்கிலாந்து தேசத்தில் அவர் படித்த படிப்புக்காக எத்தனை பணம் சம்பாதித்திருக்கலாம். அவர் நினச்சிருந்தால் அந்த வாலிப வயசில் எவ்வளவு என்ஜாய்மெண்ட், அது எல்லாவற்றையும் அவர் விட்டு எல்லா நஷ்டம் குப்பையும் நினைத்து, ஆண்டவரே நான் உம்மை நேசித்தால் மாத்திரம் போதாது, நான் என்னுடைய ஜனங்களை நான் நேசிக்கணும். இப்படிப்பட்ட ஆதரவற்ற ஆண்டவரே சிறு பிள்ளைகளை நேசித்தார். எத்தனை பிள்ளைகளுக்கு, எத்தனை மக்களுக்கு அவர் இன்றைக்கும் நாசரேத்தினுடைய தந்தைன்னு அழைக்கப்படுறார். அது மாத்திரம் இல்லை, அரசாங்கமே அவருக்கு ஒரு கௌரவ பட்டம் கொடுத்துருக்குறாங்க. ஏசப்பா ஆண்டவரே, தன்னை அர்ப்பணித்து எப்படி ஒரு மிஷினரி பணியாக அவர் மிஷினரியாக தன்னை அர்ப்பணித்து அவர் எங்களுடைய பகுதிக்கு, குறிப்பாக தமிழகத்துக்கு வந்து அவர் ஊழியத்தை செய்தார். இன்றைக்கி நாங்களும் இந்த சரித்திரத்தை கேட்கிற நாங்கள், அப்பா ஆண்டவரே ஆர்தர் மர்காசியஸை போல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தியாக மனப்பான்மை எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். நாங்களும் இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி உமக்காக நாங்கள் தியாகத்தோடு ஊழியங்களை செய்ய, மிஷினரிக்காக நாங்கள் கொடுக்க, தாங்க, ஜெபிக்க, ஆண்டவரை அர்ப்பணிக்க, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இன்றைய நாட்களிலும் அவருடைய நினைவுகூறுதலை கொண்டாடுகிற ஆண்டவர் ஒவ்வொரு சிஎஸ்ஐ அந்த திருச்சபைக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையும் கர்த்தர் இன்னும் எழுப்புங்க, அநேக ஆத்துமாக்களை தாருங்க. இன்னும் நாசரேத்து பகுதியில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் உண்டு, அநேகர் தொடப்படட்டும். கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.